மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்மையின்மை அல்லது இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்புத்தன்மை அடையாததற்குரிய காரணங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பார்க்க போகிற ஒரு விடயம் என்னவென்றால், ஹோமோனல் காசஸ் என்று சொல்லப்படுகின்ற இரத்தத்திலே இருக்கின்ற ஹோமோனினுடைய குறைபாடு அல்லது குறைவு காரணமாக ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்மையின்மையை பற்றி நாங்கள் பார்க்கலாம். முதலாவதாக காரணம் என்னவென்றால் ஹைப்போகொனாடிசம் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு சாதாரணமாக இரத்தத்திலே ஈஸ்ட்ரஜன், புரோஜெஸ்டரோன் எனப்படுகின்ற ஹோமோன்கள் இருக்கின்றது. ஆண்களுடைய இரத்தத்திலே டெஸ்டெஸ்டரோன் என்ற ஹோமோன் இருக்கின்றது. எனவே இந்த ஆண்களுடைய இரத்தத்திலே இருக்கின்ற இந்த டெஸ்டெஸ்டரோனுடைய ஹோமோன் ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக குறைவடையலாம், அல்லது இந்த டெஸ்டெஸ்டரோன் ஹோமோன் சென்று இரத்தத்தின் மூலமாக எடுத்து செல்லப்பட்டு அந்த எந்தெந்த உறுப்புகளிலே அது விளைவை ஏற்படுத்துமோ அந்த உறுப்புகளிலே இருக்கின்ற ரிசெப்டர்ஸ் அல்லது வாங்கிகளிலே ஏதாவது குறைபாடு இருக்கலாம். சில பேருக்கு இரத்தத்திலே டெஸ்டோஸ்டரோனுடைய ஹோமோன் அளவு சாதாரணமாக இருக்கும், ஆனால் அவர்களுக்கு ஆண்மையின்மை ஏற்படும். இதற்கு முக்கிய காரணம் என்ன? அந்த டெஸ்டோஸ்டரோன் ஹோமோன் வேலை செய்கின்ற உறுப்புகளிலே இருக்கின்ற வாங்கிகள் அல்லது ரிசெப்டர்களிலே ஏதாவது குறைவு அல்லது குறைபாடு இருக்கலாம். எனவே இதைத்தான் நாங்கள் ஹைப்போகொனாடிசம் என்று சொல்லுவோம். எனவே இது பல காரணங்களுக்காக ஏற்படும். முதலாவதாக நாங்கள் சொல்லுவோம், அதாவது எங்களுடைய தலையில் இருக்கின்ற கபச்சுரப்பி, பிட்யூட்டரி கிளாண்ட் என்று சொல்லுவோம், அதில் இருந்து வருகின்ற இந்த ஹோமோனினுடைய குறைபாடு ஏதாவது இருக்கலாம், அல்லது இந்த விதையில் ஏற்படுகின்ற புற்றுநோயாக இருக்கலாம். இவற்றின் காரணமாக இந்த ஹைப்போகொனாடிசம் எனப்படுகின்ற இந்த டெஸ்டோஸ்டரோன் எனப்படுகின்ற ஹோமோனினுடைய குறைபாடு இருக்கலாம். இரண்டாவதாக நாங்கள் பார்க்க போகிற காரணம் என்னவென்றால், இன்னுமொரு ஹோமோன் இரத்தத்திலே கூடும். அதை நாங்கள் புரோலாக்டின் என்று சொல்லுவோம். இந்த புரோலாக்டின் எனப்படுகின்ற ஹோமோன் இரத்தத்திலே அதிகரித்தாலும் கூட இந்த ஆண்மையின்மைக்கு ஏற்படும். அதை நாங்கள் ஹைப்பர் புரோலாக்டினீமியா என்று சொல்லுவோம். இந்த புரோலாக்டின் எனப்படுகிறது ஒரு குறியீடாக இருக்கிறது. சில நேரங்களில் இந்த கபச்சுரப்பியிலே ஏதாவது ஒரு புற்றுநோய் ஏற்படுமாக இருந்தால், கபச்சுரப்பி என்று சொல்லப்படுவது என்னவென்றால் மூளையிலே இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு மெயின் சுவிட்ச், ஒரு தலைமை ஆளி. எனவே இந்த மெயின் சுவிட்சால் உடலை முழுவதுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் அல்லது கபச்சுரப்பி. எனவே இந்த கபச்சுரப்பி பகுதியில் ஏதாவது ஒரு புற்றுநோய் ஏற்படுமாக இருந்தால் இந்த புரோலாக்டின் எனப்படுகின்ற ஹோமோனினுடைய அளவு இரத்தத்திலே அதிகரிக்கும். எனவே நாங்கள் இதை ஒரு வரைவாக அல்லது ஒரு மார்க்கராக நாங்கள் வைத்திருப்போம் இந்த புற்றுநோய் பாதிப்பு ஆண்களுக்கோ பெண்களுக்கோ ஏற்படுகின்ற போது. எனவே கூடுதலாக பெண்களுக்குத்தான் இந்த புரோலாக்டின் எனப்படுகின்ற ஹோமோன் அவசியம். என்னவென்றால், மார்பகங்களிலே மார்பக வளர்ச்சிக்கும் விருத்திக்கும், அதே நேரத்திலே இந்த பெண்களினுடைய இந்த பிரஸ்டினுடைய மார்பகங்களில் இருந்து பாலானது உருவாவதற்கும் இந்த புரோலாக்டின் அவசியம். எனவே இந்த புரோலாக்டின் எனப்படுகிற பெண்களுக்குரிய ஹோமோனானது ஆண்களிலே அதிகரித்துக் கொண்டு செல்லுகின்ற போது அந்த இடத்திலேயும், அதாவது ஹைப்பர் புரோலாக்டினீமியா என்று சொல்லுவோம், அந்த இடத்திலேயும் என்ன ஏற்படும் என்றால் ஒரு ஆண்மையின்மை எனப்படுகின்ற ஒரு பிரச்சனை அந்த இடத்திலேயும் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக அனைவருக்குமே தெரிந்த விடயம் இரத்தத்திலே இருக்கின்ற இந்த தைராக்சின். இந்த தைராக்சின் சுரப்பியானது எங்களுடைய கழுத்திலே இருக்கின்றது தைராய்டு கிளாண்ட், தைராய்டு சுரப்பி என்று சொல்லுவோம். இந்த தைராய்டு சுரப்பியிலிருந்து கூடுதலாக தைராக்சின் வந்தாலும் பிரச்சனை, குறைவாக வந்தாலும் பிரச்சனை. கூடுதலாக வந்தால் அது ஆண்மையின்மை ஏற்படுத்தும், அதாவது ஹைப்பர் தைராய்டிசம் என்று சொல்லுவோம். குறைவாக வந்தால் ஹைப்போ தைராய்டிசம் என்று சொல்லுவோம். குறைவாக வந்தாலும் அது ஆண்மையின்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு தெரியும், இந்த கால பகுதிகளிலே இந்த தைராக்சின் சுரப்பியினுடைய அளவு, தைராக்சின் ஹோமோனுடைய அளவு பல பேருக்கு குறைவடைந்து பல பேர் பல தரப்பட்ட இந்த தைராக்சின் குளிசைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண் திருமணம் முடித்து அவருக்கு பிள்ளை பிறக்காவிட்டாலும் கூட இந்த தைராக்சின் ஏற்படுகிற இந்த ஹோமோன் இரத்தத்திலே குறைவாக இருக்கின்ற போதுதான் அந்த பெண்ணுக்கு ஒரு கர்ப்பம் தரிக்க முடியாத சப்வெர்டிலிட்டி என்று சொல்லுவோம். இந்த சப்வெர்டிலிட்டி எனப்படுகின்ற இந்த கர்ப்பம் தரிக்க முடியாத பிரச்சனை அந்த பெண்ணுக்கு ஏற்படுகிறது. அதே நேரங்களிலே ஆண்களுக்கு ஆண்மையின்மை ஏற்படுவதற்கும் இந்த தைராக்சின் ஹோமோன்
ஹோமோன் இரத்தத்திலே குறைந்து வருகின்ற போது இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த தைராக்சின் ஹோமோன் என்ன செய்கிறது, கூடுதலாக சுரக்கப்பட்டாலும் இந்த பிரச்சனை ஏற்படும். எனவே இதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் எந்த ஒரு பிள்ளை பிறந்தவுடன் சிசுவாக இருக்கிறவுடன் பிறந்து முதல் நாளிலேயே நாங்கள் என்ன செய்வோம், அந்த பிள்ளையினுடைய கால் பாதத்திலே இருந்து ஒரு சின்ன ஒரு ஊசியாலை குத்தி அதை இரத்தத்தை நாங்கள் ஒரு பிளாட்டிங் ஷீட்டில் எடுத்து அந்த பிளாட்டிங் ஷீட்டை நாங்கள் உங்களுடைய மருத்துவ சாலைகளுக்கு, பரிசோதனை சாலைகளுக்கு, லேப்களுக்கு அனுப்பி அதன் மூலமாக அந்த இரத்தத்திலே குத்ரி டெஸ்ட் என்ற ஒரு பரிசோதனையை நாங்கள் செய்வோம். இந்த குத்ரி டெஸ்ட், இந்த பரிசோதனையிலும் கூட முக்கியமாக அந்த பிறந்த பிள்ளைக்கு கூட இந்த தைராக்சினுடைய குறைபாடு இருக்கின்றதா இல்லையா, அல்லது தைராக்சின் ஹோமோன் கூடுதலாக சுரக்கின்றதா என்பதை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்றபடியினேல தான் ஒவ்வொரு பெண்ணும் தங்களுடைய கர்ப்ப காலத்திலே பிரெக்னென்டாக, அதாவது அவர்கள் கர்ப்பந்தரித்திருக்கின்ற போது அயோடின் சேர்க்கப்பட்ட உப்பு, அயோடினைஸ்ட் சால்ட் என்று சொல்வோம், அயோடின் சேர்க்கப்பட்ட உப்பைத்தான் கட்டாயமாக அவர்கள் பாவிக்க வேண்டும். எனவே இதிலே பல குறைபாடுகள் இருக்கின்றது. என்னவென்றால், இந்த உப்பு, அயோடின் சேர்க்கப்பட்ட உப்பை எடுத்து அவர்கள் என்ன செய்வார்கள், நன்றாக கழுவுவார்கள் தண்ணீரிலே. எனவே இந்த உப்பை நாங்கள் சால்ட் என்று சொல்லுவோம், உப்பை நாங்கள் தண்ணீரிலே கழுவினால் அந்த உப்பிலே இருக்கின்ற அயோடினானது அப்படியே கரைந்து கொண்டு போய்விடும். அந்த உப்பிலே பிறகு அயோடின் ஒன்றுமே இருக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். என்றபடியினால் என்ன செய்யணும், உப்பை ஒருபோதுமே கழுவக்கூடாது. இரண்டாவதாக, கறிகள் சூடாக இருக்கின்ற போது, போமாக இருக்கின்ற போது, சுட இருக்கின்ற போது உப்பை போட முடியாது. அவ்வாறு கறிகள் சுட இருக்கின்ற போது நாங்கள் உப்பை போடுவோமாக இருந்தால் அந்த உப்பில் இருக்கிற அயோடின் அப்படியே அழிந்துவிடும். மூன்றாவதாக, இந்த உப்பை நாங்கள் எவ்வாறு சேமிப்பது, சும்மா ஒரு வெள்ளை போத்திலேயோ அல்லது ஒரு பெக்கெட்டாகவோ நாங்கள் வைத்திருக்க முடியாது. ஏனெனில் சூரிய வெளிச்சம் வருகின்ற போது, சூரிய வெளிச்சம் மட்டுமல்ல, வெளிச்சம் வருகின்ற போது அந்த உப்பில் இருக்கிற அயோடின் அழிந்துவிடும். என்றபடியினாலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த உப்பை ஒரு கருப்பான போத்தலில் தான் அல்லது டார்க்கான ஒரு போத்தலில் தான், கருப்பாக இருக்கலாம், அதாவது அந்த சூரிய வெளிச்சம் உள்ளுக்கு போகாத ஒரு போத்தலிலே தான் நாங்கள் சேமிக்க வேண்டும். எனவே 3 விடயங்களும் எங்களுடைய பெண்கள் சமையலிலே விடுகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. உப்பை கழுவுவார்கள், கறி சுட இருக்கின்ற போது உப்பை போடுவார்கள். மூன்றாவதாக, வெள்ள போத்தல்களிலே அல்லது சும்மா பெக்கெட்லே உப்பை வைத்திருப்பால் இதை கவனிக்க வேண்டும். ஏன் இந்த உப்பை பற்றி சொல்றேன்னா, உப்பிலே இருக்கிறது அயோடின் மிக முக்கியமான ஒன்று. ஒரு பிள்ளையினுடைய முழு வாழ்க்கை காலத்துக்குமே மிக மிக அவசியமான ஒன்று. எனவே இது ஆண்மையின்மை வரைக்கும் கூட இந்த உப்பினாலே பாதிப்பு ஏற்படலாம். எனவே நீங்கள் வாங்குகின்ற உப்பு எப்போதுமே அயோடினைஸ்ட் சால்ட், அயோடின் சேர்க்கப்பட்ட உப்பா என்பதை தயவு செய்து கவனித்து வாங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்திலே மழை கூடிய பிரதேசங்களே, மழை கூடின மலை பிரதேசங்களிலே எல்லாம் என்ன நடைபெறும் என்றால், தண்ணி வீழ்ச்சி கூட இருக்கின்றபடியினாலே மண்ணிலே இருக்கின்றது அயோடின் எல்லாம் அப்படியே தண்ணியோடு கரைந்துவிடும். எனவே அந்த மண்ணிலே விளைகின்ற உணவுப் பொருட்கள், தானியங்கள் அல்லது மரக்கறி வகைகள், பழங்களிலே அயோடினுடைய அளவு குறைவடையும். எனவேதான் இந்த பழங்களை உண்பதற்கு அயோடின் குறைபாடு ஏற்படும். எனவே இந்த நான் இருக்கின்ற மலைய பகுதிகளிலே சாதாரணமாக நாங்கள் என்ன செய்யலாம், இந்த மலைப்பகுதிகளிலே சாதாரணமாக இந்த தைராய்டு சுரப்பு பாதிக்கப்பட்ட பல பேரை ஒவ்வொரு நாளுமே வைத்தியசாலையிலே எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தைராக்சின் கூடினாலும் குறைந்தாலும் பிரச்சனை ஏற்படும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பார்க்காத கட்டாயம் அறிமுகப்படுத்துங்கள், இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணிச்சின்னத்தை அமர்த்தி அல்ல பெல் சைன் அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.